ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க. நான் தான் சபரி. வெல்கம் டு சீட்டு சபரி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருந்த ரெவ் மேட்சிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போது கிட்டத்தட்ட 20K + சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள். இப்போ நீங்கள் கொடுத்துட்ருக்க இதே சப்போர்ட்டை இன்னும் பல மடங்கு நம்ம சேனலுக்கு கொடுங்க. உங்களோட விஷஸ் இங்கே தேவைப்படுது. ஸோ நாம் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இந்த ரெவ் மேட்சிங் நம்ம கரெக்டாக அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃபீல் ஸ்லிப் ஆகிறது தவிர்க்கப்படும். ரெய்னி டைமில் கொஞ்சம் ஸ்கிட் ஆகிற மாதிரி இருக்கிற ரோட்லாம் நம்ம பைக் பின்னாடி ரியர் வீல் லாக் ஆகாமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். அதாவது நம்மளை கீழே இழுத்து விடாமல் இருக்கும். இதை ப்ராப்பராக பண்ணலாம், இதை ஒழுங்காக பண்ணலன்னா அதுவே நம்மளை கொண்டு போய் கவுத்து விட்டுரும். இதை எப்படி கரெக்டாக பண்ணுறதுன்றதையும் பார்ப்போம். இது யாராருக்கெல்லாம் செட் ஆகும், யாராருக்கெல்லாம் செட் ஆகுதுன்றதையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமான விஷயம் நண்பர்களே, இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நான் எந்த இடத்துல இருக்கணும், இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட காட்டுப்பகுதிக்குள்ளே ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல பண்ணுங்கள். ப்ளஸ் ஹெல்மெட் முக்கியம். அப்புறம் இது நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் பைக்கோட டாப் ஸ்பீட் இருக்கும் இல்லையா, அதாவது நீங்கள் போகிற டாப் ஸ்பீட் இருக்கும் இல்லையா, ஒரு 70, 60 போவீங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்பீடில் இருந்து வச்சு கியர் டவுன் ஷூட் பண்ணி பழகுங்க. ரொம்ப ஸ்லோவாக போகும்போது இந்த ரெவ் மேட்சிங் தேவையே படாது. அண்ட் மோரோவர் இந்த ரெவ் மேட்சிங் அப்படின்றது நம்ம பின்னாடி வீல் ஸ்கிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போது ரைட் லைக் ப்ரோ மாதிரி பைக் ஓட்டுறதுக்கும் தான் இந்த விஷயங்கள்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர்த்துட்டு, மற்றபடி நார்மலான பிரேக்கிங்கே நமக்கு போதுமானது. ரெய்னி டைமில் ரொம்ப எமர்ஜென்சியான டைமில் தான் இந்த ரெவ் மேட்சிங் யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நான் 5th கியரில் 50 போய்கிட்டு இருக்கும்போது என்னோடய என்ஜின் ஜஸ்ட் ஒரு 3000+ RPM ப்ரொடியூஸ் பண்ணாலே போதுமானதாக இருக்குது. பட் இதுவே நான் 4th கியரில் அதே 50+ ஸ்பீட் நான் போகணும்னு ட்ரை பண்ணும்போது என்னோடய என்ஜின் என்ன பண்ணுது, 4000+ RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. சிம்பிளாக இதுதான் லாஜிக். என்ன அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு கியரை டவுன் ஷூட் பண்ணுறோமோ அப்போது என்ஜினோட RPM அப்படின்றது அதிகமாக இருக்கும். அது உங்கள் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி. கம்மி கியரில் அதிக ஸ்பீட் நீங்கள் போக ட்ரை பண்ணும்போது உங்கள் ரொட்டேஷன் அதிகமாக இருக்கும். ஏன் நாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்கும்போது சடனாக ஒரு கியர் டவுன் ஷூட் பண்ணால் ஒரு ஜெர்க்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ஜினோட ரொட்டேஷன் கம்மியாக இருக்கும். பட் நம்ம வீலோட ஸ்பீடு அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதே ரோட்டில் இப்போ நான் 50 போயிட்டுருக்கும்போது 5th கியரில் எனக்கு 3000+ RPM ப்ரொடியூஸ் பண்ணாலே போதும். நான் அந்த ஸ்பீட்லேயே ஸ்மூத்தாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்க முடியும். நான் என்ன பண்ணுறேன், திடீர்னு ஒரு கியரை டவுன் ஷூட் பண்ணும்போது 4th கியருக்கு போகிறேன் இல்லையா, அப்போது நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, 4th கியர் போகும்போது என்ன நடந்துச்சு, 4000+ RPM தேவைப்படுது அதே 50 போகும்போது. ஆனால் நம்ம RPM எங்கே இருந்துச்சு, ஜஸ்ட்டு 3000 RPM தான் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் என்ன நடக்கும் அப்படின்னா, ரொட்டேஷன் அந்த ரெவ் அப்படின்றது மேட்சாக இருக்காது எந்த ஸ்பீடோடனா நம்ம வீலோட ஸ்பீடில். இங்கே என்ன நடக்கும்னா, வீல் என்ன சொல்லணும், டேய் நான் ஸ்பீடாக சுற்றிட்டு இருக்கேன்டா, நீ ஸ்லோவாக தான்டா சுற்றுற அப்படின்ற மாதிரி ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகி தான் அந்த ஜெர்க்காக இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸாஸ்ட்டில் ரும் அப்படின்னு ஒரு அன்வான்டான ஒரு எக்ஸாஸ்ட் நோட் நம்ம கேட்குறதா இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே நடக்குது. இதை தவிர்க்க என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம கிளட்சை பிடிச்சிட்டு ஒரு பிளிப் பண்ணுறோம். இந்த பிளிப் ஏன் அப்படின்னா, சடன் இன்க்ரீஸ் பண்ணுறோம், அந்த RPM சடனாக பண்ணுறோம். ஒரு 2000 RPM ஏற்றுறோம். ஏன் ஏற்றுறோன்னா, இப்போ நம்ம கியரை குறைக்க போகிறோம் இல்லையா, அப்போ அங்கே என்ன தேவைப்படும், அதிகமான RPM தேவைப்படும் கம்மி கியரில். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறோம், அந்த அதிகமான RPM மேட்ச் பண்ணுறதுக்கோசரம் தான் இந்த பிளிப் பண்ணுறோம். ஆக்சுவலி ஆக்சிலரேஷனை ஃபுல்லாக கொடுக்கக்கூடாது, ஜஸ்ட் இப்படி பிளிப் தான் பண்ணணும். இந்த பிளிப் என்ன பண்ணுன்னா RPM ஏற்றி விட்டுரும். அப்படி ஏற்றி விடும்போது நம்ம கியரை குறைக்கும்போது கியரும் அந்த RPMமும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆயிரும். அந்த மேட்ச் நம்ம வீலை ஸ்கிட் ஆகாமல் ஒரு சீரான வேகத்தில் ஸ்மூத்தான ஒரு கியர் டிரான்ஸ்மிஷன் கிடைக்கும். அதாவது கியர் டவுன் ஷிஃப்டிங் கிடைக்கும். ஓகே கைஸ், இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக இந்த ரெவ் மேட்சிங் எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, இந்த ரெவ் மேட்சிங் எல்லா பைக்லேயும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி ஒர்க் அவுட் ஆகும். பட் எல்லாருக்கும் இது தேவையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது இந்த ட்ராக்கில் ஓட்டுறவங்க இருப்பாங்க இல்லையா, அதாவது இந்த மோட்டோ ஜிபி அந்த மாதிரி ரேஸில் ஓட்டுறவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பெண்டு வரும்போது, ரொம்ப டேர்ன் அடிக்கும்போதெல்லாம் அவங்க இந்த கிளட்சை பிடிச்சி ஸ்லோ டவுன் பண்ணி கியரை குறைச்சி போனோம் அப்படின்னா, இந்த மில்லி செகண்ட்ஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இத்தனை செகண்ட்ஸில் தான் இந்த ஃபஸ்ட்டு செகண்ட்லாம் டிசைட் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸே அவ்வளோதான் இருக்கும். ஸோ அந்த மில்லி செகண்ட்ஸ் கூட எனக்கு முக்கியம், நான் அதை விட நான் ஃபாஸ்ட்டாக போகணும், அதெல்லாம் என்னால் இழக்க முடியாதுன்றவங்க தான் இந்த ரெவ் மேட்சிங்கெல்லாம் பண்ணி அப்படி இப்படி அந்த டைமை சேவ் பண்ணுறதுக்கோசரம் அப்படி பண்ணுவாங்க. பட் நமக்கு நார்மல் பைக்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு, நம்ம இந்தியன் ரோட்ஸில் நம்மளை மாதிரி
லோ அண்ட் சிசி பைக்ஸ் வச்சு ஓட்டிகிட்ருக்கவங்களுக்குலாம் இந்த ரெவ் மேட்சிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி கிடையாது. இந்த ரெய்னி டைமில் ரொம்ப வீல் ஸ்கிட் ஆகிற மாதிரி இருக்கிற பட்சத்தில் வேணால் இந்த ரெவ் மேட்சிங் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் அப்போவுமே இதை கற்றுக்கிட்டு பண்ணுறதை விட நார்மலாக நம்ம பிரேக்கை பிடிச்சி கியர் ஷிஃப்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுவே நமக்கு ஓகேவாக தான் இருக்கும். இதை நல்லா கற்றுக்கிட்டீங்க, இது உங்களுக்கு நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த ரெவ் மேட்சிங்க்கே நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஸ்மூத்தான ஷிஃப்டிங் வந்து இதில் கிடைக்கும். ஷிஃப்ட் லைக் ப்ரோ மாதிரி நீங்கள் இருக்கும், அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. செம்மையாக ரைட் பண்ணுறோம்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது இழக்க வேண்டியது இருக்குன்னா உங்கள் மைலேஜ் இழக்க வேண்டியது இருக்கும். அப்படி இப்படி அசைக்கு பசக்காக எங்கேயாவது அரைக்குறையாக அதை நீங்கள் பண்ணுறீங்க, பர்ஃபெக்டாக உங்களால் இந்த ரெவ் மேட்ச் பண்ண முடியலன்னா உங்கள் கிளச் பிளேட்டுக்கு ஸ்வாகா சொல்ல வேண்டிய இந்த 2 விஷயத்துக்கு நீங்கள் தயாராக இருந்துக்கிட்டிங்கன்னா தாராளமாக இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரெவ் மேட்சிங் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட டாப் மோஸ்ட் கியர் எது இருக்கோ அதுலேருந்து கம்மி பண்ணி பழகிக்கோங்க. ஓகேவா? இந்த லோவஸ்ட் கியரில் வச்சு இந்த ரெவ் மேட்சிங் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு 6th கியர் இருக்கவங்க 5th கியர் இருக்கவங்களாம் அதுலேருந்து குறைச்சிங்கன்னா கொஞ்சம் பழகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நல்லா இந்த ரெவ் மேட்சிங் கற்றுக்கிட்டிங்கனாலே லோ ஆர்பிஎம்மில் லோ கியரில் வச்சு இந்த ரெவ் மேட்சிங் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட் கிளச்சை பிடிச்சிட்டு இங்கே ஒரு பிளிப் பண்ண போகிறோம், டவுன் ஷூட் பண்ண போகிறோம். சிம்பிள், இதுதான் நடக்க போகுது. நல்லா பாருங்கள். 4th கியர், 5th கியர். 5th நம்ம வந்து இப்போது ஒரு 50+ போயிட்டுருக்கோம். நான் என்ன பண்ணுறேன்னா பாருங்கள், கிளச்சை பிடிச்சி ஒரு 2000 RPM அதிகம் பண்ணி கிளச்சிலேருந்து கை எடுத்துட்டேன். கியர் நான் டவுன் ஷூட் பண்ணிட்டேன். ஓகேவா? எனக்கு எந்த வித ஜெர்க் நடந்துச்சா எந்த ஒரு ஜெர்க்குமே இல்லை. இப்போ பாருங்கள், கிளச் ஃபிளிப் டவுன் ஷிஃப்ட், சிம்பிள், அவ்வளோதான். இது வந்து சைமல்டேனியஸாக ஒரே சீரான ப்ராசஸாக நடக்கணும். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். கிளச் ஃபிளிப் டவுன் ஷிஃப்ட், கிளச் ஃபிளிப் டவுன் ஷிஃப்ட். அந்த ஸ்மூத்தான டவுன் ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், 5th கியரில் 50+ போகிறேன். இப்போ பாருங்கள், கிளச்சை பிடிச்சிட்டு ஃபிளிப் டவுன் ஷிஃப்ட், அவ்வளோதான். எந்த ஜெர்க்குமே இல்லாமல் டவுன் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? அந்த ரெவ் வந்து நம்ம மேட்ச் பண்ணியாச்சு. இப்போ 4th கியருக்கு நான் எந்த ஒரு ஜெர்க்குமே இல்லாமல் கியர் வந்து டவுன் ஷூட் பண்ணிட்டேன். இன்னொரு டைம் காட்டுறேன் பாருங்கள். கிளச்சை பிடிச்சிட்டு ஒரு 2000 இன்க்ரீஸ் பண்ணால் போதும், 2000 RPM இன்க்ரீஸ் பண்ணால் போதும். கிளச்சை பிடிச்சி பிளிப் டவுன் ஷிஃப்ட், அவ்வளோதான். எந்த ஜெர்க்குமே இல்லாமல் டவுன் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அட் த சேம் டைம் ரொம்ப பைக்கும் ஸ்லோவாகுது. ஆக்சுவலி இந்த ரெவ் மேட்சிங்கில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் கிளச்சை பிடிச்சி ஒரு பிளிப் பண்ணி கியரை வந்து டவுன் ஷூட் பண்ண போகிறீங்க. இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கணும். ஒரே செகண்டில் இந்த மொத்த வேலையும் கண்டினியூஸாக அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கணும். எதுக்கும் நீங்கள் ஒரு பாஸ் விடக்கூடாது, எதுக்கும் நீங்கள் ஒரு கேப் கொடுக்கக்கூடாது. ஓகே, திரும்ப இன்னொரு டைம் நம்ம அதை பண்ணுவோம். ஓகே, இப்போ 5th 70+ போயிட்டுருக்கேன். கிளச்சை பிடிச்சி பிளிப் பண்ணி கியர் டவுன் ஷூட் பண்ண போகிறேன். அவ்வளோதான், சிம்பிள். நல்லா பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். எனக்கு எந்த ஒரு ஜெர்க்குமே இல்லாமல் கியர் வந்து டவுன் ஷூட் ஆகுது. சிம்பிள். கிளச்சை பிடிச்சி பிளிப் பண்ணி டவுன் ஷூட் பண்ணுறேன், அவ்வளோதான். அந்த ஒரு ரூம்ன்ற ஒரு நோட் கேட்குது இல்லையா, எனக்கு கரெக்டாக சொல்ல வரலைங்க. ஓகே கேஸ், உங்களுக்கு அந்த உங்களோட எக்ஸாஸ்ட் நோட்டை கேட்டுக்கிட்டே டவுன் ஷிஃப்ட் பண்ணணும். கியரை ஸ்மூத்தாக இருக்கணும், எந்தவித ஜெர்க்குமே இருக்கக்கூடாதுன்னா தாராளமாக இந்த ரெவ் மேட்சிங் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் ஏன் 6th உங்களை கற்றுக்க சொன்னேன், 5th கியர்லேருந்து 6th கியர்லேருந்து கற்றுக்க சொன்னேன்னா, லோ கியரில் எனக்கே ஒழுங்காக இந்த ரெவ் மேட்சிங் வராது. ஏன்னா இதை நான் அதிகமாக பண்ணுறது கிடையாது, நான் ரெக்கமெண்டும் பண்ண மாட்டேன். பட் இதை உங்களுக்கு பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு சிலர் வந்துட்டு நான் இதை பண்ணாதான் ப்ரோ எனக்கு வந்து ஸ்மூத்தான ட்ரைவ் பண்ணுற ஃபீல் கிடைக்கிது, இப்படி பண்ணாதான் ப்ரோ நான் வந்துட்டு ஒரு ப்ரோ மாதிரி ஃபீல் பண்ணுறேன், இது பண்ணால் தான் நான் வந்து பைக் ஓட்ட கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறாங்கன்ற மாதிரி இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. பட் உங்கள் பைக்கோட ஹையர் கியர்லேருந்து இதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நீங்கள் கீழே வர இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே கேஸ், இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் எதுக்காக இந்த ரெவ் மேட்சிங் பண்ணுறோம், எப்படி இந்த ரெவ் மேட்சிங்கை அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இது ரெக்கமெண்ட் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா, யாருக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, உங்கள்கிட்ட எக்ஸாஸ்ட் நோட்டு தரமாக இருக்குது, சூப்பர் பைக் வச்சுருக்கீங்க, ஆர் உங்கள்கிட்ட ஒரு ஹை அண்ட் சிசி பைக் இருக்குது, நான் வந்து அந்த ஸ்மூத்தான ஷிஃப்டிங்கோடு சேர்த்து என்னோடைய அந்த ரெவ் அந்த ஒரு த்ராட்டிலோட சவுண்டை நான் என்ஜாய் பண்ணிட்டே பைக் ரைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த ரெவ் மேட்சிங் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு லோ எண்ட் சிசி பைக் தான் இருக்குது, 100 சிசிக்குள்ளே தான் பைக் வச்சுருக்கேன், இல்லை நான் லோக்கலில் தான் ஓட்ட போகிறேன், ரொம்ப ஃபாஸ்ட் டிரைவிங்
டிரைவிங் ரேஷ் டிரைவிங்லாம் இருக்காதுங்க. நம்ம ரேஸ்லாம் ஓட்ட போகிறது இல்லைங்கன்னா, நீங்கள் நம்ம எப்பவும் ப்ராப்பராக ஒரு மெத்தட் வச்சு கியர் டவுன் ஷிஃப்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த டவுன் ஷிஃப்டிங்கே நமக்கு போதுமானது, ரொம்ப ரொம்ப போதுமானது. ரொம்ப ஸ்மூத்தாக ஓட்டலாம். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம இந்த ரொம்ப டாப் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம், 70ல் போகிறோம், சடனாக ஒரு கியர் டவுன் ஷூட் பண்ணும்போது நமக்கு அந்த ஜெர்க் வரக்கூடாது. அந்த எந்த ஒரு ஜெர்க்கும் இல்லாமல் நான் ஸ்மூத்தாக டவுன் ஷூட் பண்ணணும் அப்படின்னா, தாராளமாக நீங்கள் ரெவ் மேட்சிங்குமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் நீங்கள் 2 விஷயத்தை தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்று உங்கள் வண்டியோட மைலேஜ், இன்னொன்று நீங்கள் ஒழுங்காக அந்த ரெவ் மேட்சிங் பண்ணல அப்படின்னா உங்கள் கிளச் பிளேட் அடி வாங்கலாம். அடி கண்டிப்பாக வாங்கும். ஸோ இந்த 2யும் நீங்கள் தியாகம் பண்ண தயாராக இருந்தீங்கன்னா தாராளமாக இதை கற்றுக்கோங்க மக்களே. நான் எதுவும் சொல்ல மாட்டேன்.